ஹலோ மக்களே! ஃபைனலி பிஜிஎம்மோட புது 3.9 அப்டேட் வந்துருச்சு. எவ்வளோ பேர் இந்த அப்டேட்காக வெயிட் பண்ணுறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த அப்டேட்டோட ஒரு சின்ன ஓவர்வியூ மட்டும் பார்க்க போகிறோம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புது அப்டேட்டில் நம்மளுக்கு 2 மெயின் ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. போன ஈவெண்ட் மாதிரி நம்மளுக்கு மெயின் ஈவெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் தராமல் பர்டிகுலர் லொக்கேஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை நண்பர்களே, நம்மளுக்கு 2 மெயின் ஈவெண்ட் லிப்வோக்கா அப்புறம் குவாரி, இந்த ரெண்டுத்துலேயே வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம மேட்சஸ் மாற மெயின் ஈவெண்ட்டோட லொக்கேஷன் மாறாது, ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்டேட்டில் நம்மளுக்கு எந்த ஒரு மினி ஈவெண்ட்டும் கிடையாது. ஸோ மினி ஈவெண்ட்டே நம்ம இந்த நிறைய பிளேயர்ஸ்க்கு இது ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம், நிறைய பிளேயர்ஸ்க்கு இது ஒரு மாற்றமாகவும் இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஆனால் அதோட ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மெயின் ஈவெண்ட்டில் செத்து போன நம்ம டீம்மேட்ஸை திரும்ப ஈவெண்ட்லேயே ரீகால் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஆல்ரெடி 3.3 ஓஷன் ஓடிசின்ற ஒரு அப்டேட்ல இருந்துச்சு. அதே சேம் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல அப்டேட்டுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறத சொல்லுங்கள். ஸோ நான் மேப்பில் மார்க் பண்ணேன் இந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டீம்மேட்ஸை வந்து நம்ம ரீகால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல லூட்ஸும் கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஃபீச்சரை உங்கள் டீம்மேட்ஸோட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஒரு கூலான ஃபீச்சர்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த மேப்பில் நான் மார்க் பண்ணியிருக்க இந்த சுழல் மாதிரி இருக்கிற லொக்கேஷன் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்கும். அந்த போர்ட்டல் மூலிமா நீங்கள் வந்து ஸ்பேஸுக்கு டெலபோர்ட் ஆகுவீங்க. அந்த இடத்துல நம்மளால் வந்து நம்ம உலகத்தை வந்து உக்காந்துட்டு பார்க்குற மாதிரி ஒரு வியூ கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஆப்டிமஸ் பிரைம் இல்லை டிசெப்டிகான் வந்து நிற்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு அனிமேஷன் கிடைக்கும். இது நிஜமாகவே ஒரு நல்ல ஒரு அப்டேட். அது மட்டும் இல்லாமல் நம்மள டீமோட போனோம்னா இதை நம்ம நல்லாவே ரசிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன நினைக்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இவங்க ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுலேருந்து நம்மளுக்கு கன்னு, ஸ்கோப்பு மாதிரி லூட்டுகளை கிடைக்கும். கடைசியாக நம்ம ஆப்டிமஸ் பிரைம் டிசெப்டிகான் ஒரு 100 மீட்டர் சரௌண்டிங்கை சந்திக்கிறப்போ ஒரு வார் ஜோன் மாதிரி ஒன்று சின்ன ஜோன் க்ரியேட் ஆகும். இந்த இடத்துல ரெண்டு ரோபோட்ஸும் வந்து ஃபைட் பண்ணி யார் ஜெயிக்கிறாங்கன்ற ஒரு நல்ல ஒரு காம்பேக்ட் இருக்கும். இதில் என்னை பொறுத்த வரைக்கும் டிசெப்டிகானோட பவர், க்ளோஸ் ரேஞ்ச் பவர் வந்து ஆப்டிமஸ் பிரைமோட கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கு எந்த ரோபோ கிடைக்குன்றத நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோட அப்டேட்ஸை தொடர்ந்து பெற பெல் ஐக்கானை வந்து ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க மக்களே. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா, குட் பை.